அக்கா இப்போ வந்துட்டு போனோம் பிள்ளை கல்யாணம் சொல்லிட்டு போகுது அதுக்கு எப்படி 1000 வாட்ஸ் பழுப்பு மாதிரி அந்த பிள்ளையோட சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க ஒண்ணுமே சொல்லலைன்னு தானே சொல்ற? ஆமாக்கா. அது ஒண்ணும் இல்லைல்ல, பாவம். அறுக்க போற ஆட்டுக்கு பூ வச்சு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு எப்படி அப்படியே ஒரு தோரணையா கூட்டிட்டு போய் பொட்டுன்னு ஒரு போடு போடுவாங்க. அது ஆடு. நம்மள என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படியே கல்யாண சட்டையெல்லாம் நம்ம தச்சு கொடுத்து அவங்க போட்டு அதோட பூ பொட்டுலாம் வச்சு அப்படியே ஃபுல் மேக்கப்போட போய் கூட்டிட்டு போய் கல்யாணன்ற ஒரு பேரை பார்த்து பாத்திர விளக்கு வீடு ஊட்டு வீட்டை தொட சகலமும் சமையல் எல்லா வேலையும் துணி துவைக்கிறத விட்டுட்டியே. சரி விட்டுட்டேன், விடு. அது மட்டும் இல்ல, புருஷனுக்கு பாக்குற அப்புறம் நம்ம பிள்ளையும் பெற்று அதுக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அது மட்டும் பார்க்க கூடாது, நம்ம வேலைக்கும் போய் அவங்களுக்கு சம்பாரிச்சும் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இது இந்த கஷ்டம்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், வேணாம் போங்கடா அவன் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு போயிடும். சரியா? பாவம் கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருந்துட்டு போகுது. சரிக்கா. என்ன சொல்ற? முத வீட்டை தான் பார்த்தான். இப்ப வீட்டுக்கு வெளியே நம்ம வேலையும் பாக்குறோம் பெண்கள். அப்படி இருந்தாலும் நான் பாத்திரம் விளக்குறேன், நீ துணி துவ அப்படின்லாம் நம்ம இப்ப சொல்ல முடியாது. அந்த நிலைமை என்னைக்கு மாறுதோ, வீட்டுல 2 பேர் வேலைக்கு 2 பேரும் போறான், வீட்டு வேலை 2 பேரும் பாக்குறோமா? அது கிடையாது. பிள்ளைல 2 பேரும் பாக்குறோமா? அது கிடையாது. கிடையாது. ஒரு பிள்ளைய குளிக்க ஊத்த சொல்லி ஒரு தலை செய்வ தெரியுமா ஒரு அப்பாவுக்கு? பார்த்தா என் மகளை மாதிரி யாரும் இல்ல, மகள் உடனே சொல்லிடும். சரி சரி, கல்யாண பேர்ல நம்மள பழி வாங்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃப்ரீயா வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சம்பளம் இல்லாத சம்பளம் இல்லாத வேலைக்காரி. எந்த புள்ள வேற